ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வேலை அகாடமிலேருந்து சுஜிதா பேசுகிறேன். நம்ம மயங்கொலி சொல்லகராதி அவுட் ஆஃப் சோர்ஸ் புக் பார்த்துருப்போம். அதில் வந்து இது வரையும் நம்ம 5 வீடியோ கிட்டத்தட்ட போட்டிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு 2 வீடியோக்குள்ளே கொஷின்லேருந்து அதில் உள்ளதுலேருந்து 20 கொஷின் எடுத்திருக்கேன். ஓகேவா? இந்த 20 கொஷினை நோட் பண்ணிக்கிங்க. இதில் ஆன்சர் வந்து நான் சொல்கிறேன். நீங்கள் அந்த 2 வீடியோ பார்க்கலன்னா ஃபஸ்ட்டு 2 வீடியோ மயங்கொலி சொல்லகராதியில் அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. அதை பார்த்துட்டு இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து டெஸ்ட் நம்பர் 1 மயங்கொலி சொல்லகராதியில். ஓகேவா? அலகம் என்பதன் பொருள் யாது? ஓகேவா? ஆப்ஷன் பார்த்துங்க. யானை திப்பிலி, பறவை மூக்கு, பன்றி முள், டி வந்து விழாப்பக்கம். யோசிச்சிங்க. அலகம். ஓகேவா? இது பெரிய இல்லை. ஓகேவா? அதுக்குள்ளே பொருள் என்ன? 2 செகண்ட் டைம் தரேன், பார்த்துங்க. இதுக்குள்ள ஆன்சர் என்னன்னா பன்றி முள். ஓகேவா? ஆப்ஷன் சி தான் இதுக்குள்ள ஆன்சர். நோட் பண்ணிக்கிங்க. இதுக்குள்ள ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகேவா? அடுத்தது 2வது கொஸ்டின் பார்ப்போம். அல்லல் என்பதன் பொருள் டேஸ். ஓகேவா? அல்லல் என்பதன் பொருள் டேஸ். ஆப்ஷன் ஏ வந்து ஆம்பல், பி வந்து இரவு, சி வந்து துன்பம், டி வந்து நெருக்கம். அல்லல் என்பதன் பொருள் டேஸ். ஏ வந்து ஆம்பல், பி வந்து இரவு, சி வந்து துன்பம், டி வந்து நெருக்கம். இதுக்கான ஆன்சர் வந்து சி துன்பம். ஓகேவா? வாங்க 3வது கொஸ்டின் பார்க்கலாம். அறிவை என்பதன் பொருள் டேஸ். ஓகேவா? ஆப்ஷன் ஏ வந்து அறிதல், பி வந்து பெண், சி வந்து அருமை, டி வந்து அறி. நல்ல ஆப்ஷன் பார்த்துங்க. அறிவை என்பதன் பொருள் ஏ வந்து அறிதல், பி வந்து பெண், சி வந்து அருமை, டி வந்து அறி. இதோட ஆன்சர் வந்து பி பெண். ஓகேவா? நெக்ஸ்ட் 4வது கொஸ்டின் பார்க்கலாம். அரண் என்பதன் பொருள் யாது? பெரிய ர. ஓகேவா? என்பதன் பொருள் டேஸ். ஏ வந்து மன தூய்மை, பி வந்து சிவன், சி வந்து மஞ்சள், டி வந்து அரசன். ஓகேவா? அரண் என்பதன் பொருள் வந்து ஆப்ஷன் ஏ மன தூய்மை. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் 5வது கொஸ்டின் பார்ப்போம். அறியல் என்பதன் பொருள் டேஸ். அறியல் என்பதன் பொருள் டேஸ். இதுவும் பெரிய ரீ தான். ஓகேவா? ஆப்ஷன் ஏ வந்து அருமை, பி வந்து மரம், சி வந்து மூங்கில், டி வந்து அழகிய பெண். அறியல் என்பதன் பொருள் டேஸ். இதுக்குள்ள ஆன்சர் என்னன்னா சி மூங்கில் தான் வரும். ஓகேவா? அறியல்னா மூங்கில். அறியல்னா மூங்கில். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அரவு என்பதன் பொருள் யாது? அரவு என்பதன் பொருள் யாது? இது ஸ்கூல் புக்லேயே இருக்குது. ஓகேவா? இந்த புக்லேயும் இருக்குது, அவுட் ஆஃப் சோர்ஸ் புக்லேயும் இருக்குது. ஸ்கூல் புக்லேயும் இருக்குது, அவுட் ஆஃப் சோர்ஸ் புக்லேயும் இருக்குது. ஆப்ஷன் வந்து ஏ அறுத்தல், பி வந்து ஒழுகை, சி வந்து நீக்கம், டி வந்து பாம்பு. இதுக்குள்ள ஆன்சர் வந்து டி பாம்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு அரவன் என்பதன் பொருள் டேஸ். அரவன் என்பதன் பொருள் டேஸ். ஆப்ஷன் ஏ தமிழன், பி வந்து அறுவர், சி வந்து முனிவன், டி வந்து துறவி. நல்லா பார்த்துங்க. ஏ வந்து தமிழன், பி வந்து அறுவர், சி வந்து முனிவன், டி வந்து துறவி. இதோட ஆன்சர் என்னன்னா அரவன் என்பதன் பொருள் முனிவன். ஓகேவா? ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு அறம் என்பதன் பொருள் டேஸ். அறம். ஓகேவா? சின்னர. இதோட ஆப்ஷன் பார்த்துங்க. ஏ கடமை, பி பண்பு, சி ஒழுக்கம், டி தோல். ஓகேவா? அறம் என்பதன் பொருள் ஆப்ஷன் டி தோல் தான் வரும். ஓகேவா? அறம்னா இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா கருவின்னு சொல்லுவாங்க. அதையும் நோட் பண்ணிங்க. இது வந்து எல்லாருக்கும் தெரியும். தோலுங்கிற ஒரு மீனிங் அதுக்கு இருக்குது. அதனால தான் இந்த கொஸ்டின் கொடுத்துருக்கேன். நல்லா நோட் பண்ணிக்கங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு 9வது கேள்வி. அணுக்கம் என்பதன் பொருள். அணுக்கம்னா 3 சுழினும். ஓகேவா? அணுக்கம் என்பதன் பொருள் ஆப்ஷன் ஏ நோய், பி வந்து நுண்ணியது, சி வந்து பக்கம், டி வந்து தனிமை. இப்போ இதோட ஆன்சர் என்னன்னா பி நுண்ணியது. ஓகேவா? ஆன்சர் பி நுண்ணியது. ஓகேவா? அணிக்கம் என்பதன் பொருள் யாது? டேஸ். ஓகேவா? ஆப்ஷன் ஏ அணிகலன், அதாவது 2 சுழி நீ. நல்லா நோட் பண்ணிங்க. அணிகம் என்பதன் பொருள் டேஸ். ஆப்ஷன் ஏ அணிகலன், பி ஊர்தி, சி படை, டி பெரிய பெட்டி. நல்லா பார்த்துங்க. அணிக்கம் என்பதன் பொருள் ஆப்ஷன் சி படை தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 11. அனிலம் என்பதன் பொருள் டேஸ். இதுவும் 3 சுழி நீ. அனிலம் என்பதன் பொருள் டேஸ். ஓகேவா? ஏ காற்று, பி அச்சம், சி பிறக்கை, டி அணிற்பிள்ளை. ஆப்ஷன் நல்லா பார்த்துங்க. அனிலம் என்பதன் பொருள் ஆப்ஷன் ஏ காற்று, பி அச்சம், சி பிறக்கை, டி அணிற்பிள்ளை. இதுக்குள்ள ஆன்சர் வந்து டி அணிற்பிள்ளை. ஓகேவா? நெக்ஸ்ட் 12வது கேள்வி. அனார் என்பதன் பொருள் யாது? டேஸ். ஓகேவா? ஆப்ஷன் ஏ கை, பி கழுத்து, சி மூக்கு, டி மார்பு. ஓகேவா?
நல்லா பார்த்துங்க. அனார் என்பதன் பொருள் டேஷ். ஆப்ஷன் ஏ கை, பி கழுத்து, சி மூக்கு, டி மார்பு. இதோட ஆன்சர் என்னன்னா கழுத்து. ஓகேவா? பி. அனார்ந்து பார்க்குறோம், அனார்ந்து கழுத்தாக தான் இருக்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அனார்னா கழுத்து வரும்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 13th கொஷின். அனம் என்பதன் பொருள் யாது? டேஷ். ஏ அன்னம், பி மேல்வாய், சி கீழ்வாய்புறம், டி மிடரு. ஓகேவா? 13வது கேள்வி. அனம் என்பதன் பொருள் 2 சுழி ந. ஓகேவா? ஆப்ஷன் ஏ அன்னம், பி மேல்வாய், சி கீழ்வாய், டி மிடரு. ஓகேவா? இதுக்குள்ள ஆன்சர் என்னன்னா ஏ அன்னம். ஓகேவா? நோட் பண்ணிக்கங்க, ஏ அன்னம். 14th கேள்வி. அண்ணல் என்பதன் பொருள் யாது? ரெண்டுமே 2 சுழி இன்னும் ந வந்திருக்கு. ஓகேவா? ஆப்ஷன் ஏ வந்து நெருப்பு, தமையன், சி வந்து புகை, டி வந்து மேகமூட்டம். ஓகேவா? அண்ணல் என்பதன் பொருள், அண்ணல் என்பதன் பொருள் ஆப்ஷன் சி புகை தான் வரும். ஓகேவா? 15. அகன் என்பதன் பொருள் டேஸ். ஆப்ஷன் ஏ கணவன், பி காதல், சி அகன்ற, டி அண்மை. ஓகேவா? நல்லா பார்த்துங்க. அகன் 3 சுழியின் என்பதன் பொருள் ஆப்ஷன் ஏ கணவன், பி காதல், சி அகன்ற, டி அண்மை. ஓகேவா? இதுக்குள்ள ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் டி அண்மை. அகன்னா அண்மை 3 சுழிங்க வருது, அதை ஞாபகம் வச்சிங்க. ஓகேவா? அகனம். ஓகேவா? அகனம் அப்படிங்கிறது 2 சுழினா அது. ஓகேவா? எழுதும் போது மிஸ்டேக் ஆகிருக்கு. 2 சுழின என்பதன் பொருள் டேஸ். ஆப்ஷன் ஏ இலகு, பி வந்து கனியாதது, சி வந்து அகன்ற, டி வந்து கனமில்லாதது. அகனம் என்பதன் பொருள் இதுக்குள்ள ஆன்சர் வந்து டி கனமில்லாதது வரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு 17வது கேள்வி பார்ப்போம். அங்கனி என்பதன் பொருள் டேஸ். அங்கனி 3 சுழினி. ஓகேவா? அங்கனி 3 சுழினி என்பதன் பொருள் டேஸ். ஆப்ஷன் பார்த்துங்க. ஏ கடுக்காய் மரம், பி படரும் முச்செடி, சி கற்றாழை, டி வெள்ளை பூண்டு. ஓகேவா? அங்கனி என்பதன் பொருள் என்னன்னா இதோட ஆன்சர் வந்து சி கற்றாழை. ஓகேவா? சாரி, சி கற்றாழை. 18. அன் என்பதன் பொருள் யாது? அன் அப்படிங்கிறது வந்து 3 சுழியின். ஓகேவா? என்பதன் பொருள் டேஸ். ஆப்ஷன் பார்த்துங்க. ஆண்பால் விகுதி, பி வந்து மேற்பக்கம், சி வந்து சாரியை, டி வந்து மேற்வாய். நல்லா பார்த்துங்க. ஆண்பால் விகுதி, பி வந்து மேற்பக்கம், சி வந்து சாரியை, டி வந்து மேற்வாய். ஓகேவா? இதுக்கு என்ன ஆன்சர்னா பி மேற்பக்கம். ஓகேவா? 19வது கேள்வி. அஞ்சனம் என்பதன் பொருள் யாது? 2 சுழின. ஓகேவா? அஞ்சனம் என்பதன் பொருள் யாது? சாரி, அஞ்சனம் இல்லை, அச்சனம் என்பதன் பொருள் யாது? டேஸ். ஆப்ஷன் ஏ அந்த நேரம், பி வந்து அடிப்படை, சி வந்து வெள்ளை பூண்டு, டி வந்து கடுக்காய். நல்லா போட்டுங்க. அச்சனம் என்பதன் பொருள் 2 சுழினா வருது. ஓகேவா? இதுக்கு ஆன்சர் வந்து சி வெள்ளை பூண்டு. ஓகேவா? அரசம் என்பதன் பொருள் டேஸ். ஓகேவா? அரசம் பெரியராவது. ஓகேவா? ஆப்ஷன் ஏ மூலநோய், பி வந்து சுவை இல்லாதது, சி வந்து கத்தரி, டி இவற்றில் எதுவும் இல்லை. ஓகேவா? அரசம் என்பதன் பொருள் இதுக்குள்ள ஆன்சர் வந்து சி கத்தரி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் நான் வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது கண்டுபிடிக்காது தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இது கன்ஃபார்ம் உங்களுக்கு ரிவிஷனுக்கு யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த 2 வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் உள்ளதை ஃபுல்லாக படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இதில் எல்லாமே ஆன்சர் போடலாம். இதில் 20 out of 20 வாங்கலாம். ஓகேவா? நீங்கள் இதை அட்டன் பண்ணிவிட்டு இதில் எவ்வளோ மார்க்குன்னு கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ அந்த 2 வீடியோ வந்து நீங்கள் பார்க்கலன்னா ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. டிஎன்பிஎஸ்சி தமிழ்னு இருக்கும். ஓகேவா? அந்த ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அப்படி இல்லை தெரியலனா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ.